ஆனால் எஸ் வினோத் அப்படி கிடையாது. எஸ் வினோத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவார்னா, அவருடைய பொட்டன்ஷியல் இருக்கணும். என்னதான் ரீமேக் படமாக இருந்தாலும் நம்மளுடைய அதில் ஒரு இது இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். அதனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அது அப்படியே அப்படி தெலுங்கு ஆடியன்ஸுக்கு அந்த படம் ஓகே, பவன் கேசரி. ஆனால் தமிழ் ஆடியன்ஸுக்கு அது வந்து தமிழுக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணணும்ல. அது அரசியல் கட்சி தலைவர் அவர் ஆகிட்டார். அப்படிங்கும்போது அந்த சில விஷயங்கள்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிறதா கண்டிப்பாக வேறு ஒரு கலரோடு தான் அந்த படம் வரும். ஓகே சார். இப்போ சமீப காலமாக பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியா பக்கம் போனாலே ஜனநாயகம் vs பராசக்தியின் மோதல் வந்து பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மோதலோட எதிரொலியாக படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் பொங்கலை ஒட்டியும் சிவகார்த்தியின் படத்தை விஜய் ரசிகர்கள் பார்ப்பாங்களா, ஆதரிப்பாங்களா, ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குல்ல சார்? இல்லை, இது ஒரு ஆரோக்கியமான மோதல் தான். ஒரு காலத்தில் அஜினி கமல் படம் வந்திருக்கு, அஜித் விஜய் படம் வந்திருக்கு, எல்லா நடிகர்களுடைய உச்ச நட்சத்திர நடிகர்களுடைய படங்கள் மோதல்லாம் வந்திருக்கு. அப்போ அந்த விஜய் சிவகார்த்தியனுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அந்த ஆடியன்ஸ் அந்த படத்தை ஃபுல் பண்ணுவாங்கல்ல. அதை தாண்டி எந்த ரசிகருமே இல்லாமல் ஒரு காமன் ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த ஆடியன்ஸ் வந்து படம் நல்லா தானே பார்ப்பாங்க. அப்படி இதெல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி தான். இப்போ ஜனநாயகன் படத்தை பார்க்க போகிறவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா பராசக்தியை பார்த்து படம் பார்க்கணும் ஒருத்த மூடோட போயிட்டான் தேட்டருக்கு, ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு போயிட்டான், ஆன்லைனில் பார்க்குறான் படம் பார்க்கணும் மூடோட, அவனுக்கு டிக்கெட் இல்லை, சரி பராசக்தி இருக்குன்னா பராசக்தி பார்ப்பான்ல, அப்போ அவனுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குல்ல. அது நல்ல விஷயம் தானே, வரவேற்கத்தக்க விஷயம் தானே அது.